ஆண்டனி சார், அந்த ரத்தினத்தை வர சொல்லு. வணக்கம். உனக்கு என்ன வேணும்? ராகவன் பணம் வேணும். பாம்பு போட்ட தமிழ்நாடு ஷேக் ஆகணும். நான் சொன்னபடி நீ செய். எவ்ரிதிங் ஓகே? ஓகே டன். டாடி ஐஸ்கிரீம். வா பை. தம்பி ஒரு சாக்கோபார் கொடுங்க. ஏய் கண்ணா எங்கடா போற? இப்ப வந்துடுறேன். டாடா அங்க கார் இருக்கு. நீங்க எங்க போகணும்? எஸ்டிடி புத்துக்கு போகணும்ப்பா. அது அந்த பக்கம் இருக்கு. வாங்க நான் கூட்டிட்டு போறேன். நம்ம பையனை பாருங்களேன். சூரி, ஸ்டீஃபன் வார்னிங் இல்ல வார்னு சொன்னல, ஆரம்பிச்சுட்டேன். ஏன் தமிழ்நாடு சொன்னல, என்னாச்சு உன்னோட தமிழ்நாடு? கிடுகிடுக்குது இல்ல? இது வெறும் சாம்பிள் மட்டும்தான், இன்னும் நிறைய இருக்கு. உனக்கு ஒரு சவால் விடுறேன். ஏன் ஆளுங்கள்ல கொஞ்சம் பேர் அங்க இருக்காங்க. உனக்கு 2 hours டைம் தரேன். அதுக்குள்ள அவங்கள புடி. இல்ல இன்னொரு பாம்பு வெடிக்கும். இந்த வாட்டி 100கணக்கில் இல்ல 1000கணக்கில் செத்து போவாங்க. ஓடு சூரி, உன் மக்களை காப்பாத்து. நீ ஜனங்களை டார்கெட் பண்ணுவேன்னு தான் இத்தனை நாளா சைலண்டா இருந்த. ஆனா நீ அவங்களையே டச் பண்ணிட்ட. இனி உனக்கு மன்னிப்பே கிடையாது. ஸ்டீஃபன், 2 மணி நேரத்துல உன் ஆளுங்களை பிடிக்கிறது மட்டும் இல்ல, அதே 2 மணி நேரத்துல நீ வந்து என்ன பாக்குற மாதிரி செய்யற. உன் சாவு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நிமிஷத்துக்கு நிமிஷம் அதை கணக்கு பண்ணிக்கிட்டே இரு. பார்க்கலாம் வாடா. நீ தொலைஞ்சடா. ராகவா, மூர்த்தி என்ன, சிட்டி முழுக்க போங்க. யார் மேல சந்தேகம் வந்தாலும் விடாதீங்க. மூவ். இந்த சிட்டியில் நாம் இருக்கிற இந்த கெஸ்ட் ஹவுஸ் யாருக்கு தெரியாது, இன்க்ளூடிங் போலீஸ். அப்ப சூரிக்கு தெரியாதா? நீ என்னைய எப்போ பார்த்தாலும் சூரியனை பயப்பட்டு சாகுற. நம்ம ஸ்டீஃபன் கொடுத்த ஸ்ட்ரோக்கில் அந்த சூரி கன்ஃபியூஷனில் இருப்பான். இதுதான் கரெக்ட் டைம். அவன் கன்ஃபியூஷனில் இருக்கும்போதே நாம் அடுத்த பிளானை பண்ணிடணும். ஸ்டீஃபன். ஆண்டனி, சூரிய அலர்ட் ஆயிட்டா. நீங்க எல்லாரும் ஒரே இடத்துல இருக்காதீங்க. உடனே கிளம்புங்க. உங்களை பிடிக்கிறதுக்காக சூரி பேட்ச் தனித்தனியா பிரிஞ்சு சிட்டி பூரா தேடிக்கிட்டு இருக்காங்க. ராகவனை பிடிக்கிறதுக்கு இதான் ரைட் டைம். கொஞ்சம் பேர் அவனுக்காக அனுப்பு. அவன் எனக்கு உயிரோட வேணும். சரியா 6 o'clock ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல பாம்பு வெடிக்கணும். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். முக்கியமான விஷயம்னா ஃபோன் பண்ணு. ஓகே? நான் சொல்றதை எல்லாரும் கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கரெக்டாக 6 மணிக்கு நீ ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பாம்பு வெடிக்க வைக்கணும். நீ போய் ராகவனை படி. அவன் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் பார்த்துக்கிறேன். நம்ம எல்லாரும் ஸ்ப்ரெட் ஆகி போகலாம். நாம் ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஸ்டீபன் சார் சொல்லியிருக்காரு. எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசிக்கலாம்.
அவனை பிடிச்சோன்னு எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே. நான் உங்க கூட ஃபோன் டச்சிலேயே இருப்பேன். கமான், லெட்ஸ் கோ. கமான். ராகவா, முடிஞ்சதுடா உன் கதை. பாய்ஸ், ஸ்டீஃபனோட ஆளுங்க இந்த ஃப்ளாட்ஸில் தான் ஒளிஞ்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பப்ளிக் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அவங்கள தேடுங்க. ஓகே, நீங்கள் இப்படி போங்க, நீங்கள் அப்படி போங்க, நீங்கள் இப்படி போங்க. ராகவா, தனியா வந்து ஒத்தையா மாட்டிக்கிட்டடா. பாய்ஸ், பயப்படாத. ஸ்டீஃபன் சார் உன்னை உயிரோட தான் பிடிச்சிட்டு வர சொன்னாரு. ஸ்டீஃபன் சார் கிட்ட ஏன்டா மோதுறீங்க? பாய்ஸ், இவனை தூக்குங்கடா. என்னடா முறைக்கிற? இனிமே நீ எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. வசமா மாட்டிக்கிட்ட. நீங்க மட்டும் தான் பிளான் பண்ணுவீங்களா? மாப்பிள்ள, நாங்களும் பிளான் பண்ணுவோம். எங்க அண்ணன் சிங்க மாதிரி வேட்டையாட ஓடி வர சத்தம் கேட்கல? சூரியனா, ரெண்டு பேரும் போட்டு தள்ளுங்கடா. ராகவா, இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன், அவனை விடாத. சரிண்ணா.